திருநெல்வேலியில கவினுடைய மரணம் நம்மளுக்கு பெரிதும் திடுக்கிட வச்ச ஒரு சம்பவம். வேற ஜாதி பெண்ண அந்த கவின் காதலிச்சதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு மரணத்த கவின் சந்திச்சது நம்ம தமிழ் மக்கள் அனைவருக்குமே தெரியும். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, 2, 3 நியூஸ் எப்படி வருது அப்படின்னா, ரொம்பவே இந்த ஜாதி பிரச்சனைய வச்சு காதலர்கள் மிஸ்யூஸ் பண்ற மாரி ஃபீல் ஆகுது. அத பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட பேசப் போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாங்க. காதல் அப்படின்றது ரொம்பவே தூய்மையானது, ரொம்பவே மென்மையானது, ரொம்பவே உண்மையானது. இப்படிப்பட்ட காதல் எப்போ ரொம்பவே தூய்மையானதா ஆகுது அப்படின்னா, இரு மனது, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் தூய்மையா இருந்து, அந்த தூய்மையானவர்கள் காதலிக்கும்போது தான் அந்த காதல் தூய்மையா இருக்கு. 2 தவறானவர்கள் காதலிக்கும்போது, அந்த காதல் தூய்மையா இருக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கவினுடைய விவகாரம் இருக்குல்ல, கவின் வந்து இன்னொரு ஜாதி பெண்ண காதலிச்சதுனால, அவங்க ஜாதி ஆணவ கொலைய வந்து அது சந்திக்க நேரிடுச்சு. அது வந்து ரொம்பவே தவறு. ஜாதிய விட ஒரு உயிர் பெரிதல்ல அப்படின்ற மாரி அவங்க வந்து உயிர வந்து போக்கிட்டாங்க. பட் இது வந்து ரொம்பவே தவறான விஷயம். உயிர் தான் மேன்மையானது. ஜாதின்றது மனுஷனால உருவாக்குனது தான். ஸோ ஒரு உயிர கொல்றதுன்றது ரொம்பவே தவறான விஷயம். நம்ம இதுக்கு எகெயின்ஸ்டா தான் இருக்கோம். நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஜாதிய வச்சு இப்போ 2 வெவ்வேறு ஜாதிகள் இருக்கக்கூடிய ஆணும், பெண்ணும் அவங்க காதலிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த காதலர்கள் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ஸ்டேஷனுக்கு வந்தோ, இல்ல வெளியில வந்தோ, எங்கள வந்து எங்களுடைய பெற்றோர்கள் அடிக்கிறாங்க, கொல்றாங்க. எங்கள வந்து எங்களுக்கு திருமணம் பண்ணி வைங்க, எங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 1, 2 நியூஸ் வெளியில வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த காதலர்கள் வந்து இந்த ஜாதி சண்டைய அவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அதாவது நாங்க வந்து வெவ்வேறு ஜாதி, நாங்க வந்து உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எங்களுடைய பெற்றோர்கள் ஜாதி கொலை செய்யறதற்கு முயற்சி பண்றாங்க. எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டேட்மெண்ட்டா குடுக்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, 2 ஜாதிகளா இருந்தாலுமே 2 அந்த ஆணும், பெண்ணும் சரியானவர்களா இல்லாம, ஒருவேளை ஆண் சரியில்லாம போய் அந்த பெண் சரியா இருந்தாலும் நல்ல பொண்ணா இருக்கலாம், நல்ல பையனா இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நல்ல பையனா இருக்கலாம், நல்ல பொண்ணா இல்லாம இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களா இருக்கும்போது, வெறும் ஜாதியினால எங்கள பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி வெளியில வந்து அவங்க சொல்றாங்க. எங்கள வந்து ஜாதினால பிரிக்கிறாங்க, எங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் இந்த விஷயத்த வச்சு இப்போ நம்மள வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ போலீஸ்னாலும் உடனே நம்மள சப்போர்ட் பண்ணுவாங்க. கௌரவ கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஜாதி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ வந்து வெளியில வந்து போர்ட்ரே ஆயிரும். நியூஸ் வரைக்கும் போயிரும். ஸோ வந்து நம்மள வந்து பாதுகாத்துருவாங்க. நம்மள வந்து நம்ம பெற்றவங்ககிட்ட இருந்து காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காதலர்கள் விவரமா என்ன செய்றாங்க, இப்போ வெளியில வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா இவங்க சொல்றாங்க. இப்போ நாங்க வெவ்வேறு ஜாதி, நாங்க வந்து உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எங்கள வந்து காப்பாத்தி எங்களுக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, ஒரு அம்மாவும், அப்பாவும் தன்னுடைய பிள்ளைய நல்லபடியா பார்த்து, நல்ல ஒரு பையனுக்கு தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லி நெனப்பாங்க. எந்த அம்மாவும், அப்பாவும் அப்படிதான் நெனப்பாங்க. இப்போ இந்த விஷயத்த இந்த சம்பவத்த வச்சுட்டு, இப்போ கவினுடைய விவகாரத்த வச்சுட்டு, இந்த ஒரு ஆணும், பெண்ணும் வெவ்வேறு ஜாதியை கொண்ட ஆணும், பெண்ணும் அவங்க சரியில்லாத ஒரு பையன அந்த பொண்ணு விரும்பி இருந்தா கூட, அந்த பொண்ணுக்கு அது சரின்னு தான் தோணும் அந்த நேரத்துல. ஏன்னா, காதலித்த அந்த பையனையோ, பொண்ணையோ அவங்க விட்டுக் குடுக்க முடியாது. ஸோ அவங்க சரியான பையன் தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் தெரியும், இந்த பையன் சரியில்லாத பையன், இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு, இந்த திருமணம் லாங் டேர்ம்ல போய் முடியாது, நம்மளுடைய பெண்ணோ பையனோ பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த திருமணம் வேணாம்ப்பா, இந்த காதல் வேணாம்ப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்த வச்சு, இந்த ஒரு சம்பவத்த வச்சு, இந்த பெற்றோர்கள எல்லாத்தையும் அவங்க நெக்லெக்ட் பண்ணிட்டு, அவங்க வெளியில வந்து பேசி, அவங்க 2 பேரும் திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, நெறைய பேர் இப்ப வெளியில பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்கு, அதாவது பெற்றோர்களுக்கு எதிரா வந்து இந்த காதலர்கள் நிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா மாறுது. ஸோ ஜாதிக்கு நம்ம எதிரானவர்கள் தான், பெற்றோர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. பெற்றோர்களை விட நல்லது யோசிக்கக்கூடியவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லாத போது நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய காதல் பெரிது தான். ஆனா உங்களுடைய பெற்றோர்களை விட அது பெரிது கிடையாது. ஸோ உங்க பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிங்க. உங்க பெற்றோர்கள் அந்த காதலை சம்மதிச்சாங்கன்னா, அனுமதிச்சாங்கன்னா மட்டுமே அந்த காதல் திருமணத்தை நோக்கி போகட்டும். ஜாதிக்காக அந்த திருமணம் தடைபட வேண்டாம். பட் அதுக்கும் மீறி உங்களுடைய பெற்றோர்கள் சம்மதம் இதுல அவசியமா இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். இன்னொரு பதிவுல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jesus.